Hi friends, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூம் ட்ரைனிங் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் ஜூமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப் காட்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் ஜூம்னு ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் கீழே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ரைட் சைடில். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி தான் ஆப்ஷன் காட்டும். ஜாயின் மீட்டிங், சைன்இன் காட்டும். ஸோ அதில் சைன்இன் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கனெக்ட் வித் கூகுள் காட்டும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடி காட்டும் உங்களோடது. ஸோ அதில் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கன்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த பேஜில் லான்ச் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நாட் நவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாட் நவ். நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுதான் மெயின் பேஜ். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் லீடர் இது மாதிரி ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் ஜாயின் ஜூம் மீட்டிங் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலர் லிங்க் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜூம் இல்லை க்ரோம் காட்டும். ஸோ ஜூமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பரிங் மீட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் வருது இல்லையா, ஸோ மீட்டிங் இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வைஃபை ஆர் சில டேட்டான்னு இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஆப்போசிட்டில் லீடர் பேசுறது கேட்கும், சரிங்களா? ஸோ இப்போது வைஃபை சில டேட்டா ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இப்போது நீங்கள் பேசுறதுங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்களே கேட்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஆப்ஷன் மியூட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்மியூட் ஆகிடும். ஸோ அப்போது அவங்க பேசுறது மட்டும் உங்களுக்கு கேட்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் வீடியோன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ காலில் நீங்கள் தெரிய வேணாம் அப்படின்னா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ அதில் எத்தனை மெம்பர்ஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறதா, ஸோ என்னோடய நேம் மட்டும் காட்டுது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பாருங்கள் சேட் இருக்குது. ஸோ லீடர்ஸ்ட்டை நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்கணும், மீட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது கன்யூஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னா ஸோ இதில் டைப் பண்ணி உங்கள் வாய்ஸ் சரியாக கேட்கல, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதில் மீட்டிங் எண்ட் ஆனதுக்கப்புறம் மேலே ரைட் சைடில் எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எண்ட் கொடுத்து ஸோ நீங்கள் மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே எண்ட் மீட்டிங் ஃபார் ஆல் அப்படி ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.